புதிய டெட் தேர்வர்களுக்கான கொஸ்டின் ஆன்சர் இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம். நம்மளுடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். பேப்பர் 1 தேர்வர்களுக்கு எக்ஸாம் டேட்டு அறிவிச்சிட்டாங்க. சரிங்களா? கொஸ்டின் ஆன்சர் பார்ப்போம். சரிங்களா? நிறுவ என்பதன் பொருள் என்ன? நிறுவ என்பதன் பொருள் முளைப்ப. தாவா என்பதன் பொருள் என்ன? கெடாதிருத்தல். நெக்ஸ்ட் கொஸ்டின். பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது என்றவர் பாவேந்தர். சரிங்களா? பாவேந்தர் பாரதிதாசன். நெக்ஸ்ட் கொஸ்டின். பூவாது காய்க்கும் மரம் உல என தொடங்கும் பாடல் இடம்பெற்ற நூல். இது பார்த்திங்கன்னா சிறுபஞ்ச மூலத்தில் இடம்பெற்றிருக்கு. பூவாது காய்க்கும் மரம் உல என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் சிறுபஞ்ச மூலம். அடுத்தது, குடும்ப விளக்கு நூலில் எத்தனை பகுதிகள் உள்ளன? குடும்ப விளக்கு நூலில் 5 பகுதிகள் உள்ளன. சரிங்களா? அடுத்த கொஸ்டின். தமிழர்கள் பண்டைய காலத்தில் எதை கொடுத்து தானியம் பெற்றனர்? ஆட்டின் பால். சரிங்களா? ஆட்டின் பாலை கொடுத்து தானியம் பெற்றிருக்கிறாங்க. அடுத்த கொஸ்டின். நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்ற பாடல் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல். நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எதுனா பட்டின பாலை. நெக்ஸ்ட் கொஸ்டின். சுட்டு எத்தனை வகைப்படும்? சுட்டு என்பது 5 வகைப்படும். அடுத்த கொஸ்டின். பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்பது யாருடைய அறிவுரை? பார்த்திங்கன்னா ஔவையாருடைய அறிவுரை. பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்பது ஔவையாருடைய அறிவுரை. அடுத்த கொஸ்டின். பூமியின் கிழக்கு வாசலாக திகழும் நாடு எது? சரிங்களா? பூமியின் கிழக்கு வாசலாக திகழும் நாடு இந்திய நாடு. நெக்ஸ்ட் கொஸ்டின். யார் இயற்றிய இனிமையான பாடல்கள் காவிரி கரை வரை எதிரொலிக்கின்றன? காளிதாசர் இயற்றிய நூல் பாடல்கள் காவிரி கரை வரை எதிரொலிக்கின்றன. அடுத்தது, பூமியின் கிழக்கு வாசலது என்ற பாடலை இயற்றியவர் யாருன்னா தாராபாரதி. சரிங்களா? பூமியின் கிழக்கு வாசலது என்ற பாடலை இயற்றியவர் தாராபாரதி. அடுத்தது பார்ப்போம். ஃபெர்ரிஸ் என்பதன் தமிழ் சொல் பயணப்படகுகள். சரிங்களா? ஃபெர்ரிஸ் என்பதுடைய தமிழ் சொல் பயணப்படகுகள். ஹெரிட்டேஜ் என்பதன் தமிழ் சொல் என்ன அப்படின்னா பாரம்பரியம். ஹெரிட்டேஜ் என்பதன் தமிழ் சொல் பாரம்பரியம். அடுத்தது, என்டர்பிரனர் என்பதன் தமிழ் சொல் என்னென்னா தொழில் முனைவோர். என்டர்பிரனர் அப்படின்றது தமிழ் சொல் பார்த்தா தொழில் முனைவோர். சரிங்களா? புதிய டெட் தேர்வர்களுக்கு இந்த கொஸ்டின் ஆன்சர் பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? நன்றி நண்பர்களே. லைக் பண்ணுங்கள், மறக்காமல் மற்றவர்களுக்கு பகிருங்க இந்த வீடியோ பதிவை. அடுத்தடுத்த கொஸ்டின் ஆன்சர் புதிய டெட் தேர்வர்களுக்கு உண்டான தகவல்கள் நம்மளுடைய சேனலில் வந்து கொண்டே இருக்கும். நன்றி.